விதைகள் கிடைக்காதவங்களுக்கு ஒரு 50 பேருக்கு விதைகள் பகிர போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அந்த 50 பேர் யார் யார், அவங்களுடைய விவரம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக விதை பகிர்வு ஒரு 19 விதமான நாட்டு விதைகள் பகிர்ந்திருந்தேன். அதில் ஒரு 60 பேருக்கு, அதில் நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதில் கொஞ்சம் மீந்த விதைகள் ஒரு 7 விதமான விதைகளை இப்போ கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ அந்த 7 விதமான விதைகளையும் வாங்க போகிற அந்த 50 பேர் யார் யார் அப்படின்ற லிஸ்ட்டை இதில் இணைச்சிருக்கேன். அது யார் யார்ன்றதை பார்த்துட்டு கொரியர் சார்ஜ் செலுத்திட்டு நீங்கள் தாராளமாக அந்த விதைகளை பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன், கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, டைம் பிரகாரம் அனுப்பிச்சிருக்கேன். அதாவது நீங்கள் எத்தனை மணிக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க, எத்தனை மணியோடு அந்த 50 பேர் முடிஞ்சுது அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்தது, நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே அதை ஓப்பனில் தான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. அதில் ஒரு 50 பேருக்கு மட்டும்தான் எங்கிட்ட விதைகள் இருந்தது. இந்த 50 பேரோட லிஸ்ட்டை பார்த்துக்குங்க. இவங்க எல்லாமே கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு சில பேர் அட்ரஸ் அனுப்பவே இல்லை. அதனால் அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் டைம் இப்படி இருந்ததுன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நான் விட்டுட்டு அடுத்து இருக்கிறவங்களுக்கு தான் நான் அனுப்ப முடியும். அதனால் கரெக்டாக என்னவோ அதை ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. அடுத்தது, இந்த விதைகளை எல்லாத்தையுமே வாங்கி பெருக்கமடைய செய்து எனக்கு திருப்பி அனுப்ப பாருங்கள். ஏன்னா 1000 பேர்கிட்ட அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் நீங்களும் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விதைகளை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அதனால் விதைகளை வாங்கி பரவலாக்கம் செய்து எல்லாருக்கும் கொடுக்க பாருங்கள். விதைகள் எப்படி வாங்கணும் அப்படின்றத, எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கொரியர் சார்ஜ் செலுத்திட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். நாட்டு விதைகளை எல்லாருக்கும் பரவலாக்கம் பண்ணணும், அந்த நோக்கத்தோடு தான் இதை ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு நான் மட்டும் பண்ணால் போதாது, நீங்களும் ஒத்துழைப்பு தரணும். கண்டிப்பாக ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.